ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டலில் செய்கிற அதே சுவையில் நம்ம வீட்லேயே வெண்பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே ஒரு உடனடியாக செய்யக்கூடிய சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் குக்கரில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் ஆயிலும் ஊற்றிக்கோங்க. மிளகு ஒரு சின்ன டீஸ்பூன், சீரகம் ஒரு சின்ன டீஸ்பூன், ரெண்டுத்துலேயும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கின உடனே 10 முந்திரி பருப்பு பல் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வந்தோடனே இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடும். ப்ரௌன் கலர் வந்தோடனே சிறுபருப்பு போட்டுருங்க. சிறுபருப்பு வந்து 1/2 கப்பு, அரிசி வந்து 1 கப்பு, அந்த மாதிரி அளவில் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து தண்ணி வந்து 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 விசில் விட்டு இறக்கிங்க. சூப்பரான சுவையான பொங்கல் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க இதுக்கு சைடிஷ் வந்து செய்யக்கூடிய சாம்பார் பார்த்துடலாம். சாம்பாருக்கு ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பைத்தம்பருப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க அளவாக சமமாக. அடுத்து ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போதும். ஏன்னா நம்ம வந்து புளி சேர்க்க மாட்டோம். அதனால் தக்காளி நல்லா நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் வந்து இதில் இப்போ இந்த சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் பொங்கலுக்கு வந்து இது அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கு கூட இது வந்து நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சேர்த்துங்க. கூடவே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நல்லா மசிச்சு விட்டு அடுப்பில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அடுத்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டி மிளகாலாம் தாளித்து கொட்டிங்கன்னா சூப்பரான சுவையான சாம்பார் தயார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.